புதுசாக ஆட்டோ லைனுக்கு வர போகிறவங்க, ஆல்ரெடி ஆட்டோ லைனில் இருக்கிறவங்க, இவங்க 2 பேருக்குமே நான் இப்போ 2 வீடியோ காமிக்கிறேன். இந்த 2 வீடியோ முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய், இன்றைக்கி ரேபிடோவில் பார்த்தீங்கன்னா 1193 ட்ரைவ் பண்ணியிருக்கோம். ஓலாவில் பார்த்தீங்கன்னா 150, 100, 100, 150, 100. ஊபரில் பார்த்தீங்கன்னா 3 to 4 மொத்தமாக 2120 வருது. நம்ம 250க்கு கேஸுக்கு எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் மைனஸ் பண்ணால் 1850 வருது மொத்தமாக. மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா 6 to 6:30, மார்னிங் 6 to ஈவினிங் 6:30. மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அது இல்லாமல் ஓலாவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 ரைடு இன்சென்டிவ் வந்திருக்கு. இந்த இன்சென்டிவ் வந்திருக்கு, நம்ம மைனஸ் ஆகிடும். எப்படின்னா இப்போ 196 இருக்கா, அவங்களுக்கு பே பண்ண வேண்டியது அதில் 60 மைனஸ் ஆகிடும். மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம 60 நாளில் 1 லட்சம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்சு போட்டு பார்த்தா டே 17 நம்ம மொத்தம் 154 கிலோமீட்டர் ஓட்டிக்கும். ரேபிடோவில் 1055 ரூபா ஓட்டிக்கும். ஓலாவில் 974 ரூபா ஓட்டிக்கும். நம்ம 0 கைசா வச்சுக்கிறோம். ஓலா ரேபிடோவில் மட்டும் நான் 2 பேர் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம். ஒரு ஆளுக்கு 40 ரூபா வச்சு 2 பேருக்கு 80 ரூபா. அது இல்லாமல் ஆல் ரைடில் இன்னைக்கு 101 ரூபா எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. இன்னைக்கு டோட்டல் 2210 ரூபா. நம்ம மொத்தம் 17 நாள் ஓட்டிக்கும். 17 நாளில் 32,202 ரூபா. 43 நாள் ஓட்டணும். 43 நாளில் 67,398 ரூபா ஓட்டிடும். நம்மளுக்கு இதே மாதிரி எப்போ பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம இந்த 43 நாள் முடிப்போமா சொல்லிட்டு இப்போ இந்த 2 வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த 2 வீடியோ நான் வந்து இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்துருப்பேன். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி ஐடி தான். இவங்க 2 பேர்கிட்டையும் நான் பர்சனலாகவும் பேசினேன். இந்த மாதிரிலாம் வந்து வீடியோ போடாதீங்க, இந்த மாதிரி போட்டிங்கன்னா புதுசாக ஆட்டோ எடுக்கிறவங்க எடுத்து ஏமாந்து போவாங்க. அதுக்கப்புறம் அவங்களால டியூ கட்ட முடியாது. எல்லா நாளும் இந்த மாதிரி ஆர்டர் வராதுலன்னு கேட்டதுக்கு அவங்க 2 பேரில் 2 பேருமே வேறு மாதிரி சொல்கிறாங்க. ஒருத்தர் என்ன சொன்னார்னா, நான் 60 நாள் சேலஞ்சை முடிச்சுட்டு இந்த மாதிரி வீடியோ போட மாட்டேன் பிரதர் அப்படின்னாரு. இன்னொருத்தர் என்ன சொன்னார்னா, சரி பிரதர், புரியுது, எனக்கு புரியாமல் இல்லை. எல்லோரும் மெசேஜில் கேட்குறாங்க, ப்ரோ நானும் ஆட்டோ எடுக்க போகிறேன் அப்படின்னு தான் கேட்குறாங்களா. இப்போ நம்ம மொட்டையாக இவ்வளோ தான் கொடுக்குறான், நம்ம ஊபரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொடுக்குறான், அவ்வளோ கொடுக்குறான்ட்டு சொல்லிட்டா கூட நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம இது லைக் பண்ண மாட்டாங்க, நம்மளை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம ஒரு நாளைக்கு மொத்தமாக எவ்வளோ சம்பாதிக்கிறோன்றதை போட்டால் தான் அவங்களுக்கு ஒரு சரி டெய்லி எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வரும். எனக்கு புரியாமல் இல்லை. சரி நம்மளால் எல்லோரும் கஷ்டப்படுறாங்க, சவாரி வர மாட்டேங்குது, எல்லோரும் ஆட்டோ ஃபீல்டு வந்துட்டா நம்ம சவாரி வராதுன்னு எனக்கு புரியுது. இருந்தாலும் சொல்கிறேன், இந்த மாதிரி வீடியோ போட்டால் தானே எல்லாருமே பார்க்குறாங்க. நார்மலாக வீடியோ போட்டால் யார் பார்ப்பா, அதனால தான் நான் இந்த மாதிரி வீடியோ போடுறேன்றார். நான்லாம் ஒரு 3 வருஷமாக யூடியூப்பில் வீடியோ போடுறேன். நான் நினச்சதாலும் இந்த மாதிரி போட்டிருக்கலாம், ஒரு நாளைக்கு எவ்வளோ ஓட்டுறேன்னு. ஆனால் அது போட்டும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா ஒரு நாளைக்கு 500, 600 தான் வீட்டுக்கு திரும்ப முடியுது. இப்போ ஒரு நாளைக்கு இவ்வளோ ஓட்டுறாங்கன்னா அதுக்கு எவ்வளோ மெயின்டெனன்ஸ் ஆகணும் அவங்க அந்த வீடியோவில் போட்டிருந்தா பிரச்சனையே இல்லை. இவ்வளோ ஓட்ட முடியும் தான் சொல்கிறாங்களே தவிர்த்து அது ஓட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும், எவ்வளோ மணி நேரம் லாகின்ல இருக்கணும், எங்கெங்கே தெருவாக அலையணும், இதெல்லாமே அந்த வீடியோவில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க என்னமோ 2000 ரூபா ஈஸியாக ஓட்டி சம்பாரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது யாருக்கு பிரச்சனையாக போய் முடியும்னா, ஒரு 15,000 ரூபாய் கம்மியான சம்பளத்தில் வேலைக்கு போயிட்டு இருக்கவன் இந்த வீடியோவை சப்போஸ் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டா அவனோட மனநிலை என்னவா இருக்கும்? ஒருவேளை நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோமே, நம்மளும் ஆட்டோ ஓட்டினா அழகாக ஒரு நாளைக்கு 2000 ரூபா எடுத்துடலாம், நம்ம பிரச்சனையெல்லாம் போக்கிடலாம் சொல்லிட்டு நம்பி வீடியோ பார்த்து ஆட்டோ எடுத்துருவாங்க. ஆனால் எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எல்லா நாளும் வண்டி வந்து அந்த மாதிரி ஓடாது. 3/4 நாள் சும்மா வீட்டுக்கு போகணும், 3/4 நாள் மெக்கானிக் ஷெட்லேயே அலையணுன்றதெல்லாம். அவங்களாம் அந்த வீடியோலேயே அந்த இதெல்லாம் சொல்லியிருந்தா இப்போ வந்து பிரச்சனையே இருந்திருக்காது. இப்போ நமக்கு ஒரு நாளைக்கு வண்டிக்கு மெயின்டெனன்ஸ் எவ்வளோ ஆகுது, ஒரு மாதத்துக்கு எத்தனை வண்டி நம்ம வந்து மெக்கானிக் ஷெட்டுக்கு போகிறோம், அதை பற்றிலாம் யாரும் வீடியோவில் சொல்கிறது இல்லை. நம்ம யூடியூப் சேனலில் இருக்கிற வீடியோ எல்லாமே ஆட்டோவில் என்னென்ன பிரச்சனையை சரி பண்ணுறது, என்னென்ன பிரச்சனை வரும்ன்றதை மட்டும் தான் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி எவ்வளோ சம்பாதிக்கலான்னு வீடியோ போட்டிருந்தா நமக்கும் இந்நேரத்துக்கு சப்ஸ்கிரைப்லாம் எங்கேயோ போயிட்டுருக்கோம். என்னை பார்த்து ஒரு 1000 பேர் ஆட்டோ எடுத்து அவன் வாழ்க்கை நாசமாக போயிட்டுருக்கோம். நான் அதை பண்ணணும்னு விரும்பலை. இவங்க 2 பேர் அதை பண்ணுறாங்க. நான் சொல்லியும் பார்த்துட்டேன், திருந்துற மாதிரி தெரில. நம்ம வீடியோவை பார்க்குற ஆட்டோ நண்பர்கள் யாரெல்லாம் அவங்ககிட்ட சொல்லி புரிய வச்சு பாருங்கள். அவங்க எவ்வளோ சொன்னாலும் புரிகிற மாதிரி தெரியல. இப்போ அவங்க போகிறது போட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால நிறைய பேர் புது ஆட்டோ எடுப்பாங்க. எடுக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. தேவையில்லாமல் எடுத்துகிட்டு இஎம்ஐ கட்ட முடியாமல் ஆட்டோ விற்றுட்டு எதுக்கு போய்ட்டு ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கணும்? இப்போ 1 லட்ச ரூபா கட்டி நம்ம ஒரு ஆட்டோ எடுக்கிறோன்னா நம்ம விற்கும் போது முழுசாக நமக்கு வரதே இல்லை. 4 ஸ்டோக்லாம் ரொம்ப கம்மியாக சீப்பாக போகுது வேல்யூவே. இன்னும் மெட்ரோலாம் ஓப்பன் பண்ணிட்டா சுத்தம் மோசம். இப்போவே பார்த்தீங்கன்னா சவாரி சுத்தமாக வரமாட்டேங்குது. ஏதோ ஸ்டாண்டில் இருக்கிறதுனால ஒரு 600 700 ஓட்ட முடியுது. அதுலேயும் எல்லா நாளும் அந்த காசை முழுசாக வீட்டுக்கு திரும்ப முடிய மாட்டேங்குது. 3/4 நாள் மெக்கானிக் ஷெட்லேயே நம்ம வாழ்க்கை போயிடுது. இவங்க 2 பேர் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்புன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.